ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெட் எக்ஸாமே தேவையில்லாம பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அது நீங்க உங்களுடைய மொபைல்ல ஒரே ஒரு மெயில் அனுப்புனா போதும், உங்களுக்கு வேலை உறுதிங்க. உடனடியே நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பல சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னங்கிறது நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவா சொல்றேன். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் போட்டியே இல்லாத ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. அது நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பை நீங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வாங்க நாம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. பாருங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் பிளஸ் பிஎட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்க முதுகலையில படிச்சிருக்கணும் பிளஸ் பிஎட் கம்பல்சரி. அடுத்து நூலகர் லைப்ரரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பிடி டீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இந்த பிடி டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா எம்பிஇடின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா முதுகலை பிடி டீச்சரா நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். கணக்காளர் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பிகாம், எம்காம் இதில் ரெண்டுல எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான தகுதின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. சிபிஎஸ்சி பாடத்துல பார்த்தீங்கன்னா குறைந்தது 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல தொடர்பு திறன், அதாவது மாணவர்களோட நல்ல தொடர்பு திறன், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். சரி, விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் நேர்காணலுக்கு நீங்க போனீங்களா என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும்? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு டிகிரி அண்ட் டிசி, ரெஸ்யூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு. அடுத்து பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ், சாதி சான்றிதழ், இதர சான்றிதழ், டெட் எக்ஸாம். இதெல்லாம் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நேர்காணலுக்கு போகும்போது எடுத்துட்டு போகணும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணா மெயில் தான் அனுப்ப போறீங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். உங்களுடைய ரெஸ்யூம் பாத்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட்ல அனுப்ப தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9626164164. அதே மாதிரி மற்றொரு நம்பரு 8489270200. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்கூல் எங்க இருக்குதுன்னு பாருங்க. ஆல் மதினர் பப்ளிக் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குதுன்னு பாருங்க. காஜி இப்ராஹிம் நகர், ரெட்டிப்பட்டி ரோடு, மேலப்பாளையம், திருநெல்வேலி 627005. இந்த அட்ரஸ்ல இந்த ஸ்கூல் இருக்கு. ஸோ இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்து மெயில் பண்ணிருங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.